என்னை பொறுத்தவரையும் நான் சித்துக்களை வந்து மேஜிக்காக தான் நான் வந்து பார்ப்பேன். எந்த சித்துவாக இருந்தாலும். ஏன்னா, நான் வந்து முழுக்க சித்தர்கள் மார்க்கத்தில சித்தர்கள் என்ன சொல்றாங்களோ, இப்ப நான் ஏதாவது ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா, அது வந்து சித்தர்களுடைய பாடல்ல கண்டிப்பா வந்து இருக்கும். நான் அப்படி எடுத்து தான் சொல்லுவேன். இப்போ இந்த மாரி நடக்கக்கூடிய எந்த நிகழ்வா இருந்தாலும் அத வந்து சித்துன்னே சொல்லிடுறாங்க. இது வந்து சித்துனா மேஜிக்ன்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்றாங்க. அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு இப்ப நீங்க அகஸ்தியரே வந்து ஜால வித்தைன்னு அகஸ்தியர் ஜால வித்தைன்னு நூல் இருக்கு. நீங்க அகஸ்தியரோட ஜால வித்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி மேஜிக் தான் வந்து ஜால வித்தைகள்னு அவர் குடுத்திருக்காரு. என்னன்னா, அப்ப இருந்த மக்களுக்கு வந்து இந்த மாரி ஜாலங்கள் காட்டினா தான் அவங்க வந்து மதிமயங்கி வந்து நம்புவாங்க. ஒரு சில விஷயங்கள வந்து இதெல்லாம் வந்து ஜாலமா இருந்தா தான் அவங்க நம்புவாங்க. ஆனா அகஸ்தியர், கொங்கணவர், கோரக்கர்லாம் வந்து ஜாலம் காட்டணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து அஷ்டமா சித்து அடைஞ்சவங்க. அஷ்ட கர்ம வித்தைகள் இல்ல. அஷ்டமா சித்து, ஏமம், நியமம், ஈஷத்துவம் அந்த மாரி அந்த நிலையை அடைஞ்சவங்க. அவங்க வந்து அஷ்டமா சித்து அடைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து சித்து காட்டணும்னே அவசியம் இல்ல. ஆனா அவங்களே ஜாலங்கள நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி அதாவது இயற்கைக்கு புறம்பா செயற்கை செய்யக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய கலைகளை கத்தவங்களே வந்து வித்தைகளை வந்து வித்தைன்னே எழுதியிருக்காங்க. சித்துன்னே சொல்லியிருக்காங்க. இப்ப நடக்கிறதுலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த மேஜிக்னால நடக்கக்கூடிய சித்துக்களா தான் இருக்குமே கண்டி அம்பாள் வந்து இந்த மாதிரி குடிச்சாங்க, இந்த மாதிரி இது பண்ணதெல்லாம் அதெல்லாம் வந்து என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து தப்பு தான் என்ன கேட்டா. என்னன்னா எங்கேயோ ஒரு இந்த மாதிரி நடக்கக்கூடிய அற்புதங்கள் கூட ஏதாவது ஃபேக்கான வீடியோஸ்னால என்ன ஆகுதுன்னா அந்த அற்புதங்கள்லாம் பொய்யா வந்து போயிடுது. நிறைய அற்புதங்கள் நடத்துறாங்க. நமக்கு வாழ்க்கை சூழ்நிலையே பல பேருக்கு வந்து மாத்தி கொடுக்குறாங்க தெய்வங்கள் வந்து. அந்த அற்புதங்களே வந்து பொய்யானதா வந்து இந்த மாதிரி காரணங்கள்னால வந்து மாறி போயிடுது. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நமக்கு நடக்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும். அது ஃபேக்காவும் நிறைய வந்து நடக்குது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஸ்பூனே அந்த மாதிரிலாம் விக்குது. அதனால அந்த மாதிரி நிறைய இருக்கு மேஜிக்.